ஸ்டான்லி எவ்வளோ அழகாக உங்களுக்கு அவர் இதெல்லாம் சைக்ளோ ஸ்டைல் பண்ணி இங்கிலீஷ் என்னுடைய பேப்பரும் கொடுத்தாரு. ப்ளஸ் தமிழில் கூட அந்த இப்போ ஃப்ரான்சிஸுடைய எல்லா எழுத்து மடல்களையும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது பெரிய விஷயம். அந்த காலத்தில் வெறும் பிஷப்ஸ் தான் இதெல்லாம் படிப்பாங்க. இந்த காலத்தில் சாமியாருங்க படித்தாங்க. இப்போ முக்கியமான ஆளுங்க படிக்கிறாங்க. உண்மையாக நீங்கள் தான் மற்றவங்களுக்கு போய் கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலி லெவல்லையாவது கொடுப்பீங்க. அது உலகத்துக்கே கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். எங்கள் கொடுத்த நற்செய்திகள் உண்மையாக நாங்கள் போய் கொடுக்குறேன். உண்மையாக நான் சொல்கிறேன். திருத்தந்தையர்கள் எழுதியது எல்லாமே ஷேக்ஸ்பியரை விட அதிகமாக அழகாக எழுதி கொடுத்தாங்க. விவசாயிகளை பற்றி எழுதினாங்க, கூலி வேலை பண்ணுறவங்களை பற்றி எழுதினாங்க, ஆடு மேய்க்கிறவங்களை பற்றி எழுதியிருக்காங்க, மீன் பிடிக்கிறவங்களை பற்றி எழுதியிருக்காங்க, வேளாண்மையில் இருக்கக்கூடிய அதாவது ரூரல் லைஃப் கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு பல எழுத்துப்படல்கள் 1890 எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர்கள் அதை படித்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு தைரியமான வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? அதாவது அவங்க விவசாயத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது பாப்பானவர் எழுதியிருக்கார், இந்த மாதிரி சொல்லுங்க. கடவுள் அந்த தொழிலை தான் செய்ய சொன்னார் மனிதனை. மற்றவன் செய்கிற தொழிலெல்லாம் ஒரு அறத்தோடு நிற்கவில்லை. அந்த விவசாயம் செய்கிறவன் தான் அறத்தோடு நிற்கிறான். அற வாழ்வு என்றால் அந்த விவசாயம் செய்பவன் தான். மற்றவர்கள் எல்லாருமே கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை கீழ்த்து நடக்கலை. ஏன்னா உழுது பராமரி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை அவரை சுட்டி காட்டாங்க. இதுதான் செய்யுங்க. ஆதாம் ஏவாளை கூட்டு வந்து முதல் மனிதர்கள் கடவுள் சொல்றாரு, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உழுது பராமரி. Till it and keep it. Yes, 2 வார்த்தை தான் யூஸ் பண்ணுங்க. ஆனால் துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன்னைக்கு நீடித்த நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு 220 நாடுகளும் 800 கோடி மக்களும் ஒரே மந்திரம் தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஐக்கிய நாடுகள் சபை 1992 இப்போ துபாயில் நடந்த மீட்டிங் 2023 COP 28 என்று அழைப்பார்கள் அதை. அதுவரைக்கும் ஒரே சொல்தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நமது நாட்டின் பிரதம மந்திரி கூட எல்லாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எல்லா நாட்டு பிரதம மந்திரிகளும் பிரசிடென்ட்ஸும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன் அதர் வேர்ட்ஸ் பைபிள் பேசுகிறாங்க எல்லாருமே. உழுது பராமரி. கடவுள் இத்தனை நாள் சொன்னார், கேட்கவே இல்லை. இத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் எவ்வளவு அழகா உலக அளவுல இந்த வார்த்தை எடுத்து அவங்க கண்டுபிடிச்சி கடவுள் சொன்ன அதே வார்த்தையை வேறு வார்த்தையில உலக மக்களுக்கு போய் சென்று அடைந்து விட்டது. இன்றைக்கு எல்லா நாடுகளும் 800 கோடி மக்களும் பைபிளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் சொன்னதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மனிதனின் பொற்காலம் என்று நான் அழைக்கிறேன். மனிதனுக்கும் ஒரு பொற்காலம் வர வேண்டும். இதுதான் பொற்காலம். அது ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையே உலக மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உழுது பராமரி. தட் மீன்ஸ் எடுத்துக்கிடுங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா பின்னாடி வர தலைமுறைகளுக்கு பாதகம் விளைக்காம பார்த்துக்கிடுங்க. இதுதான் அந்த கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம். இது முக்காவாசி உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது யாரால் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ். 2015 COP 21 பேர்
நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கிட்டு வீட்டில் போயிட்டு கூகுளுக்கு தட்டினீங்கன்னா போதும், எல்லாம் வந்துடும். காப், COP, அதுதான் காப் பண்ணுவாங்க. 21 அது பேர். அது இல்லைன்னா பாரிஸ் சம்மிட்னு சொல்லுவாங்க. COP 21 போடுங்க. இதில் 3 ரொம்ப ஃபேமஸ். COP 21, COP 26, COP 28. இந்த 3 நீங்கள் போய் கூகுள் பண்ணுங்க. இந்த 3 ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டிலையும் திருத்தந்தை பிரான்சிஸ் தான் மெயினாக எழுத்து மலர்களை எழுதி கொடுத்து உலக மக்களை ஊக்குவித்து இன்றைக்கு உலகமெல்லாம் பைபிளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மதத்தினரும் நம்ம பைபிளில் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு மாபெரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரே மைண்ட் செட், ஒரே ஆதி திருச்சபையில் நம்ம படிக்கிறோம், ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு 800 கோடி மக்கள். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் தான் அதை செய்தார். ஏன்னா அந்த இறைவா உமக்கே புகழ் லௌதாத்தோ சி என்கின்ற திருமடல் அந்த 2015 மே மாதம் எழுதி கொடுத்தார். இது டிசம்பர் மாதம் நடக்குது. நவம்பர் டிசம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளின் உச்சி மாநாடு, பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு டிசம்பரில் நடக்குது. ஸோ அதில் இந்த எழுத்து மடல் உள்ளே போய் கலக்குன்னு கலக்குச்சு. எல்லாமே புதுமையான மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக ஒரு 65வது பத்தியில் என்னது இறைவா உமக்கே புகழ் என்ற எழுத்து மடலில் லௌதாத்தோ சி திருத்தந்தை எழுதுகிறார், இம்மிடியட்டாக இந்த பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், நிலக்கரி எரிப்பதை குறைக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறது இந்த பாறை எண்ணெய்கள் தான். இதிலிருந்து நம்ம வெளியே வந்தாதான் உலகத்தை காப்பாற்ற முடியும். ஒரு வார்த்தை யூஸ் பண்றார், எனர்ஜி டிரான்சிஷன். அது பேர் எனர்ஜி சக்தியில் மாற்றம். இப்போ சக்தியில் இதெல்லாமே விஷத்தை கட்டிக்கிட்டு இருக்கு. நெய்வேலியில் இங்கே என்னது மின்னணு இங்கே ஒன்று இருக்குதா, கல்பாக்கம் எல்லாம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீட்டு அனல் பறக்குது. இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு ஏசியில் வேற உட்காந்துக்கிட்டு ஜில்லுன்ட்டு நம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் அங்கே உலகமே செத்து போத, அதை நம்ம நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் விஷம், நமது வளிமண்டலத்தை விஷமாக்கி கொண்டிருக்கிறோம். என்னவோ மனுஷன் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி. என்னங்க இது பொது வீடு, எத்தனை உயிரினங்கள் இந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்து விட்டோம். ஸோ அவர் என்ன சொன்னார், இம்மீடியட்டாக அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த எழுத்து மடல்கள் எவ்வளவு தூரம் உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருப்பது என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். நானே இதை பார்க்கிறேன். 10 வருடங்கள் ஆகியிருக்கின்றன இந்த எழுத்து மடல் எவ்வளவு பெரிய மாற்றங்களை திருத்தந்தையின் எழுத்து மடல் சாதித்திருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுகள் சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுறேன். அங்கே தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கார்பனை எப்படி நாம் கைப்பற்றுவது, கார்பன் கேப்சர் சொல்லுவாங்க. அது தமிழில் கரிம வாயுவை எப்படி நாம் கைப்பற்றுவது. இப்போ ஃபேக்ட்ரியில் மேலே புகை போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வெளிநாட்டிலலாம் அதை பார்க்க முடியாது. அந்த புகையெல்லாம் வெளியே வராது. அப்படியே ஒரு பைப் எடுத்துன்னு போய் கீழே ஒரு கட்டி மாதிரி செஞ்சிருவாங்க, சோப்பு மாதிரி. அந்த சோப்பு எடுத்துன்னு போய் கடலில் எடுத்துன்னு போய் அடியில் எங்கே நிலக்கரி எடுத்தானோ அங்கேயே அவங்க திருப்பி எடுத்து போய் வச்சுருவாங்க. அப்போ நமது வளிமண்டலத்தில் விஷங்கள் கலப்பது கிடையாது. அதுதான் கார்பன் கேப்சர் அல்லது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி வந்துச்சு. அதனால தான் நம்ம பூமி இன்றைக்கு 431 புள்ளியில் இருக்குது இன்னைக்கு. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்னது அந்த வால்யூம் என்று சொல்வார்கள் 431% இருக்கு. அது வரலன்னா நீங்கள் 450% போயிருக்கும். 15% கம்மியாக இருக்கிறது பிகாஸ் ஆஃப் இறைவா உமக்கே புகழ். அது ஒரு மாற்றம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் டாப்பிக்கே அங்கே போயிடும். அதனால் நம்ம என் டாபிக் வர்ற 4 பெருசு இங்கிலீஷில் த பிக் ஃபோர்.
இந்தியாவில் த பிக் ஃபோர்னா அந்த 4 விஷப்பாம்புகள், நாகப்பாம்பு, இது என்னது, இந்த ரசல் வைப்பர், கண்ணாடி விரியல், கட்டு விரியல், கிரேட்டு, இதுதான் த பிக் ஃபோர். ஆப்பிரிக்காவில் பிக் ஃபோர்னா அந்த பெரிய எருமாடு, சிங்கம், அந்த ரைனோ கரண்டாமிருகம், அப்புறம் இன்னொன்று இருக்குது, என்னது, இன்னொரு இது ஹிப்போ தண்ணியில் இருக்கணும், வாய் திறக்கணும், அங்கே பிக் 5ன்னுவாங்க. இன்னொன்று இருக்குது. இது மாதிரி பிக்குன்னு சொல்லும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வலிமையான உயிரினங்கள், வலிமையான எழுத்து மடல்கள். இப்போ சங்க காலத்தில் நாம் பேசினோம் ஐம்பெரும் காப்பியங்கள், நம்ம பேசினோம் 5 காப்பியங்களும் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடியதில் சிறப்பான எழுத்துக்களை எடுத்து நம்ம த பிக் 4, த பிக் 5 அது மாதிரி நம்ம காட்டுறோம். ஸோ இன்னைக்கு திருச்சபையில் இதுவரைக்கும் எழுதுகிற எழுத்து மடல்கள் எவ்வளவோ சிறப்பான எழுத்து மடல்கள் இருக்கின்றன. ஆனால் திருத்தந்தை எழுதிய, பிரான்சிஸ் எழுதிய 4 எழுத்து மடல்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் 4 உறவுகளை பற்றி பேசுகின்றன. அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. நம்ம செமினார் ஓவர், நீங்கள் வீட்டுக்கு போயினே இருக்கலாம். இதுதாங்க எல்லா மதமும் இன்றைய தினம் பேசிக்கொண்டு இருக்கின்றன. கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி ஜொராஸ்ட்ரியன் ரிலிஜன், ஜொருவாஸ்டர், பார்சி ரிலிஜன், அதுதான் வெரி ஓல்டு ரிலிஜன், 10,000 years ago அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரிலிஜன். அதுதான் மோனோதெயிஸ்டிக் ரிலிஜன், குரு கடவுளை முதலில் இந்த உலகத்துக்கு காட்டிய ரிலிஜன். அதுதான் வேதாஸ், உபனிஷாட்ஸ், இண்டஸ் சிவிலைசேஷன். எல்லா மதங்களுமே 4 உறவுகளை பற்றி தான் எல்லாரும் பேசினாங்க. கடவுளர்கள் இந்த உலகுக்கு வந்ததே பிரம்மா, சிவா, விஷ்ணு, இயேசு, மகாவீரர், என்னது, இந்த தாவோ புத்தர், எல்லா மத தலைவர்களும் வந்தது இந்த 4 உறவுகளை பற்றி பேசுறதுக்கு தான். பகவத்கீதா ஆகட்டும், ஆச்சாரங்க சூத்ரா ஆகட்டும், அபெஸ்தா ஆகட்டும், குரான் ஆகட்டும், டாவோ, ஷிப்தோ, எந்த வேத புத்தகையை எடுத்தாலும் இந்த 4 உறவுகளை பற்றி தான் அது பேசும். பாருங்கள், எல்லாமே 4 உறவு. கடவுளை பற்றி அவங்க அதிகமாக பேசுறது கிடையாது. கடவுளோடு வந்ததே இந்த 4 உறவுகளை பற்றி நமக்கு எப்படி கீப் அப் பண்ணணும்ட்டு எடுத்து சொல்கிறது தான். பைபிளை நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல் ஃப்ரம் பிகினிங் டில் த எண்ட் 4 உறவுகளை பற்றி தான் பேசும். அதில் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்லேயே ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சாராம்சத்தை கொடுத்துருப்பாங்க பைபிளில். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரு விளக்க உரை தான். பைபிள்ன்றது 2 அதிகாரம் தான். ஃபஸ்ட்டு 1, 2 ஆதியாகமம் நீண்டு போச்சு. எல்லாமே அதை சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம 10 கற்பனைகள் 2 கற்பனைகள் அடங்கும் சொல்கிறோம், அதே தான் இது. ஹோல் பைபிள் கேன் பி சம்மரைஸ்ட் into the first 2 chapters of Genesis complete. மற்றதெல்லாம் only commentary. These 2 are the main structures of the Bible. You know that? So இதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. ஸோ திருத்தந்தை அதெல்லாம் எடுத்து பாருங்க. இது மாதிரி போக்குமெல்லாம் ஒரு சில பேர் மிஸ்டிக்ஸ், மறைநூல் வல்லுநர்கள், இது எல்லாராலையும் செய்ய முடியாது. இது கடவுளுடைய தூண்டுதலில் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளே போய்கிட்டு இருக்குமே கிறிஸ்டியானிட்டி, எப்போ பாரு நம்ம கடவுள் தான் பெஸ்ட்டு, நம்ம தான் எல்லோரும் ஏற்றுக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், அதை மத நல்லிணக்கம் இங்கே வர்றதை நம்ம பார்க்கணும். யோனா தீர்க்கதரிசி அப்போ அவர் அப்படி தானே போனார். எங்கள் கடவுளை அவன்கிட்ட போய் நான் ஏன்னு சொல்லணும், நினிவே நகரமா எவன் போவான்? அவர் தான் மீன் வயிற்றுக்கு போகிறாரு, மீன் கக்குது வெளியே, அப்புறம் போய் சேர்றாரு. ஏதோ சொல்கிற 40 நாட்களில் நினிவே நகரம் போயிடும் அப்படின்னாரு. பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சின்ன சர்மம் தான். நாங்கள் எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், 15 நிமிஷம் 30 நிமிஷம்னா யாராவது ஒருத்தர் மாறி இருக்காங்க, இது வரைக்கும் யாருமே கிடையாது. சின்ன சர்மம் 40 நாட்களில் நினிவே நகரம் அழிந்து விடும். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு உற்சாகம் வர வேண்டும். ஸோ திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 4 எழுத்து மடல்களும் உறவுகளை பற்றி பேசக்கூடியது. அந்த உறவுகளை நம்ம நியூ எவாஞ்சலைசேஷன் சொல்லி இப்போ உலகத்துக்கு சொல்ல போகிறோம். இதில் எவாஞ்சேலி கௌதியம் தமிழில், இங்கிலீஷில் எழுதி தமிழில் கொடுத்துருப்பாரு. அதை பாருங்கள், எவாஞ்சேலி கௌதியம். அது என்சிக்லிக்கல் கிடையாது. இங்கே பாருங்கள், என்சிக்லிக்கல்ன்றது ரொம்ப வெயிட்டான விஷயம், லா ஆஃப் த சர்ச்.
என்சிக்லிக்கல்ன்றது law of the church, mainstream teaching of the church. எக்ஸார்டேஷன்ன்றது அறிவுரை, அது மெயின் ஸ்ட்ரீம் டீச்சிங் கிடையாது. அது டிபேட் நம்ம பண்ணலாம், நீங்களும் நம்மளும் ஆர்கியூ பண்ணி பேசி சண்டை போட்டுக்கிட்டு கடைசியாக ஒரு சிந்தசைஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒற்றுமைக்கு வரலாம். அதுதான் எக்ஸார்டேஷன்ஸ். ஸோ இது எக்ஸார்டேஷன் எவாஞ்சேலி கௌதியம், அதில் தான் அவர் எழுதுகிறாரு. நியூ எவாஞ்சலைசேஷன் பற்றி எழுதுகிறார். இதுக்கப்புறம் வரக்கூடிய வேத போதனம் எப்படி இருக்க வேண்டும். இப்போ இந்த 4 உறவுகள் தான் வேத போதனம். இந்த 4 உறவுகளில் ஒரு சமநிலையை நீங்கள் கொண்டு வந்தால் கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டார். கடவுள் நம்மோடு, அந்த 2 கடவுள்கள் இருக்கு, 2 ரூட் இருக்கு. ஒன்று டிரான்சென்டென்டல் காட், இன்னொன்று கடவுள் நம்மோடு. கிறிஸ்மஸ் வரும்போது மட்டும் அப்படி லைட்டாக டச் பண்ணுவாங்க. மற்ற நேரங்கள்லாம் உண்டி கோயிலுக்கு வாங்க, உண்டியில் காசை போடுங்க, இங்கே தான் சாமி இருக்கார், அங்கே கிடையாது. நீங்கள் அந்த 3 வருஷம் அந்த சாமி கடவுள் நம்மோடுன்ற கடவுளை தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நல்லா கொரோனா வைரஸ் டைமில் கடவுள் நம்மோடு என்ற கான்செப்ட் தான் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும். ஆனால் எல்லாத்தையும் மூடிட்டாங்களா, அப்போ எதுவுமே கிடையாது. ஸோ மறுபடியும் இப்போ பழைய குருடி கதவை திரட்டி அதே மாதிரி ஆகி இன்றைக்கு எல்லாமே பழைய மாதிரி தான் நம்ம வந்துட்டோம். அந்த கடவுள் எம்மானுவேல் கடவுளுக்கு இடம் கிடையாது. டிரான்சென்டென்டல் காட், அவர் வந்தார், நம்ம வெளியே அனுப்பிட்டோம், அவர் போயிட்டார், வானத்தில் இருக்காரு. அவசரத்துக்கு ஓடி வர மாட்டார். கடவுள் நம்மோட அவசரத்துக்கு என்னையா வேணும், என்ன அழுதுகிட்டு இருக்க, இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தங்கிடுமா பாருங்க. கடவுள் நம்மோடு இருந்தால் தான் நமக்கு எவ்வளோ பயன். அதுதான் உண்மை. அவர் வந்தது. ஆனால் சத்திரத்தில் இடமில்லை சொல்லி நம்ம ஒதுக்கணும். சத்திரத்தில் இல்லை, மனித சரித்திரத்தில் இடமில்லை. அதுதான் உண்மையான வார்த்தை. நம்ம டிரான்ஸ்லேஷனில் சத்திரம்னு போட்டோம். ஸோ ஆகவே அவரை வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 40 நாள் கழித்து உயிர் தெடுத்த பின்னால் இங்கே வேலையே வேணாம், நீங்கள் இருந்தால் நாங்கள் வாழ முடியாது, எங்கள் போக்குன்னு நம்ம போக முடியாது, ஐயா தயவு செய்து எங்கேருந்து வந்தியோ அங்கே போயிடும் சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். கடவுள் நம்மோடு போச்சு. இந்த கடவுள் நம்மோடு, அதுதான் இன்றைய தினம் இந்த 4 எழுத்து மடல்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அதை வந்து இன்டெக்ரல் எக்காலஜி என்று சொல்வார்கள். இன்டெக்ரல் எக்காலஜின்னா ஒருங்கிணைந்த சூழல் இயல், ஒருங்கிணைந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வர, கடவுளர்களும் மனிதர்களும் இயற்கையும். இத்தனை நாள் இதில் 3த்தையும் நம்ம பாகுபாடுபடுத்தி பார்த்துருக்கிறோம். கடவுள் மோட்சத்தில் இருக்காரு, மனுஷன் எங்கே இருக்கா, படைப்பு நம்ம பில்டிங்கு வெளியே இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணோம், ஒன்றும் கம்பார்ட்மெண்டலைஸ் போட்டு. இட் இஸ் கால்ட் டூவலிசம். டூவலிசம், கார்டேஷியன் டூவலிசம்னு சொன்னாங்க, பிரிவினை பண்ணுறது. அது மாதிரி கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பிரம்மா சிவா விஷ்ணுன்றது ஒரே செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு செயல் தான். பிதாசுதன் பரிசுத்தாவி, அந்த 3 பேரும் ஒன்று. ஈச் மினிட் அந்த 3 பேரும் செயல்படுகிறார்கள். இதுதான் இன்டெக்ரல் எக்காலஜி. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்டெக்ரல் எக்காலஜினா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தனை நாள் அரசியல் மதங்கள் எல்லாம் இப்போ 3 பெரிய பிரிவினைகளை உருவாக்கினார்கள். 1 இயற்கை, 2 எக்கானமி பொருளாதாரம், 3 சொசைட்டி சமுதாயம். இந்த 3 தனித்தனியாக பிரித்தாங்க. சமுதாயம் ஏதோ தனியாக இருக்குது, எக்காலஜி எங்கெங்கேயோ இருக்குது, எக்கானமியும் எங்கேயோ இருக்குது. ஆனால் அது தனி ரவுண்டில் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். சொசைட்டி அவங்களுடைய நலனுக்காக, எக்கானமி நமக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி அந்த ரவுண்டில் இருக்கிறத அள்ளிக்கிட்டானுங்க. அது அலிபாபா கொகையை மாதிரி பார்த்தாங்க. அண்டா காசஸும் அபு காசஸும் திறந்தகிடி சீசை, அண்டா காசஸும் அபு காசஸும் மூடிகிடி சீசை அந்த படத்தில் வரும். அதே மாதிரி சொசைட்டி என்ன பண்ணுறது, அந்த ரவுண்டை பார்க்குது, பொருளாதாரத்தை. அண்டா காசு அபு காசஸும் திறந்தகிடி சீசை. அலிபாபாவும் 40 திருடர்கள், அலிபாபாவும் 800 கோடி திருடர்களும் அந்த பொந்தில் கையை விட்டு அள்ளிக்கிட்டாருங்க. அதே மாதிரி எக்காலஜி, மரம், மண், செங்கல் பண்ணுறது, மலைங்க,
எல்லாம் கபாலீகரம் பண்ணிவிட்டார்கள். ஏனென்றால் நமக்கு வெளியே இருக்கு ரவுண்டு புகை, நம்ம புகை வெளியே நிற்கிறோம். அது நினச்சிட்டு அந்த மந்திரத்தை ஓதணும், உள்ளே போனோம், டகன்னு போனோம், எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மறுபடியும் டகன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வர்ற சமுதாயத்தில் பாருங்க, நம்ம பசங்களும் அதே மாதிரி தான் பேக் வச்சுருக்காங்க. அலிபாபா புகையில் எடுத்து வந்தாங்க பாருங்க, அதே பேக் தான் இன்னைக்கு கூட நம்ம பசங்க ஸ்கூல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தோன்னு நான் நினைப்பேன், ஐயோ இது ஸ்கூலா இல்லை அலிபாபா புகையா? அதே மாதிரி தான் ஓடுறான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே திபுத்திபட்டு எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி அந்த இமேஜினேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ அலிபாபாவும் 40 திருடர்களுமாக நம்ம சிறப்பாக செய்தோம். ஏனென்றால் 3 கம்பார்ட்மெண்டலைஸ், ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று சுற்றுச்சூழல், மற்றொன்று சமுதாயம். தனித்தனியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மறந்துட்டோம். அடே அதை நோண்டணும்னா கடைசியில் நம்ம தான் சாவ போகிறோம், நம்ம தான் அவருக்கு அது மறந்துட்டோம். அதனால் திருத்தந்தை என்ன சொல்கிறாரு, இலை 3 தனி கம்பார்ட்மெண்ட் இல்லை, ஒரே கம்பார்ட்மெண்ட் தான், ஒரே ரவுண்டு தான். அதுதான் எந்த நிலைக்காது. நீ உனது நலனுக்காக இயற்கையை சுரண்டினால் இயற்கை உன்னை காலி பண்ணிடும். பொருளாதாரத்தை சுரண்டினா அதுவும் உன்னுடைய நஷ்டத்தில் போய் தான் முடியும். ஆகவே எல்லாவற்றிலையும் ஒரு சமநிலை வாழ்வை நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக 4 மடல்களை எழுதினார். முதல்ல வந்தது தான் லூமன் ஃபிதேயி, விசுவாச ஒளி. அது தமிழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நீங்கள் அப்புறம் படிச்சுக்கிங்க. விசுவாச ஒளி அதுதான் ஃபஸ்ட்டு 2013 எழுதினார். இவர் எழுதல, செத்து போனார 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவர் எழுதினார். அவர் எழுதி பாதி எழுதினார். அதுக்குள்ள அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்ட காலம் வந்தது. நான் இனிமேல் எழுத மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்தாரு. எழுதி முடிப்பா, நான் எழுதினேன், இதுக்கப்புறம் நீ எழுதுன. அவர் எழுதி முடிச்சு 2 போப்புடைய ஐடியாஸ் அது உள்ள இருக்கு. பயங்கரமான என்சிக்ளிக்கல். நீங்கள் இன்றைக்கு அந்த லூமன் ஃபிதே என்ற வார்த்தை கேட்ட உடனே படிக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்க்கவும் மாட்டேன்றீங்க, தொடவும் மாட்டேன்றீங்க. இது வேற யாருக்கோ எழுதியிருக்காரு, நம்ம போய் அதை போய் கடையில் வாங்கிறதா? லூமன் ஃபிதேன்னு போட்டிருக்கோம். அதையே த லைட் ஆஃப் ஃபெய்த் போட்டால் அட்லீஸ்ட் நீங்கள் புத்தகத்தை எடுத்து தொட்டு பார்த்து எல்லாம் ஃபெய்த்துன்னு போட்டிருக்காங்களே சொல்லி திறந்து பார்த்து ஆசை இருந்தால் நெக்ஸ்ட்டு வாங்குவீங்க. ஆனால் இதை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டைட்டில் கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜே அதில் யாருமே படிக்கிறது கிடையாது. ஆகவே அதுக்குள்ளே இருக்கிறது நான் சத்தியமாக சொல்கிறேன், ஷேக்ஸ்பியரோடு எழுத முடியாது. ஏற்பட்ட சிறப்பான வார்த்தைகள், ஐடியாஸ் எங்கேயோ கொண்டு போகிறாங்க இந்த பாப்பானவர். நம்ம சொல்கிறோம் கடவுள் இந்த பாப்பானா அவங்களுக்கு பிரதிநிதின்ட்டு அவங்க எழுத்து மரபை படிச்சு பாருங்க. உண்மை அதுதான். நான் ஒன்று கூட படிக்க மாட்டேன் முன்னாடி அவங்க எழுதுறத. அதை எழுதுனா தொட்டாவே எனக்கு தூக்குவோம், ஏற்படுத்த தூக்கிடுவேன். ஒரே ஒரு 4 சென்டென்ஸ் கூட படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் இப்போ அதை திறந்தாலே எனக்கு தூக்கமே வரல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டோபமைன், ஆக்சிடோசின், எல்லா ஹார்மோன்ஸும் அப்படியே பறக்குதுங்க. எதுக்கு இது? அதில் ஒன்றுமே இல்லை. எதுக்கு இது? ஒன்றுமே இல்லை. எதுக்கு பெண்கள்? எதற்கு ட்ரக்ஸு, கொக்கேன்? எதுக்கு அவசியமே? பாப்பானுடைய என்சிக்கத்தில் ஒன்றே போதும், ஃபுல் கிக்கு, ஃபுல் போதை, பயங்கரமான கிக்கு. கொஞ்சம் நீங்கள் படித்து பொறுமையாக பாருங்களேன். அந்த டைட்டில் மறந்துடுங்க, இங்கிலீஷ் டைட்டிலாக பாருங்கள். அது இங்கிலீஷ் டைட்டில். இப்போ நான் போப்புக்கு எழுதியிருக்கேன், இவருக்கு போப் லையோக்கு எழுதியிருக்கேன். ஐயா கொஞ்சம் இதை சென்டரில் ப்ராக்கெட்டில் போடு, மேலே பெருசாக இங்கிலீஷில் போடு, இட்டாலியனில் போடு, தமிழில் போடு, அந்தந்த பாஷையில் போடுங்க. அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணுவான். இல்லைன்னா ஒருத்தனோட தொட மாட்டேன்னா நீங்கள் எழுத்துங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க. ஸோ அதை செய்யுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கேன். மெசேஜ் எடுத்து கொடுத்துட்டாங்க போப்புக்கு. இவர் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இஸ் வெரி குட். நல்ல ஒரு மறுமலர்ச்சி இருக்குது. சரி, லூமன் ஃபிதேயி சின்ன எழுத்து மடல், 88 பேராகிராஃப் தான்.
மனிதனுடைய கடவுளோடு கொண்ட உறவை பற்றி பேசுகிறது. விளங்குதா? இப்போ நான் லூமன் ஃபிதேக்கு வந்துட்டேன். நான் ஆக்சுவலி கொஞ்சம் நான் அவர் வெளியிட்ட தேதியை வச்சு போனோம்னா ஃபஸ்ட்டு லூமன் ஃபிதேயை தான் நான் பேசணும். ஆனால் ஒரு கோர்வையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நான் அந்த 4 பெருசு அந்த டைட்டிலில் பேசணும்னா வித்தியாசமாக கொஞ்சம் நான் பேசணும். சாரி, கொஞ்சம் மறந்துடுங்க இப்போ நான் பேசுறது. இப்போ ஃபஸ்ட்டில் நான் பேச வேண்டியது டிலைக்ஸிட் நோஸ். அவர் நம்மை அன்பு செய்தார். விளங்குதா? அவர் ஈ லவ்ட் அஸ். டிலைக்ஸிட் நோஸ். நோஸ்ன்னா நம்பர், டிலைக்ஸிட்னா ஈ லவ்டு. இது லாட்டின் வார்த்தைகள். ஈ லவ்ட் அஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதை எழுதுறதுக்கு முன்னாடி 3 எழுத்து மலர்கள் அவர் எழுதிட்டார். 1 லூமன் ஃபிதே 2013, 2 லவ்தாத்தோ சி என்னது 2015, அப்புறம் ஃப்ரெட்டெல்லி தூத்தி அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள், அது 2020. இதுதான் 3 எழுதி முடிச்சிட்டார் அவர். இது எழுதி முடிச்ச உடனே உலகமெல்லாம் இதெல்லாம் படித்தாங்க. எல்லாம் நானும் படித்தேன். படித்த பிற்பாடு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன இது 3 உறவுகளை பற்றி எழுதியிருக்காரு. இந்த 3 உறவுகளை நம்ம ஒழுங்காக கீப்பப் பண்ண முடியல. சொதப்புறோம், ஒவ்வொரு நாளும் சொதப்புறோம். ஏன் சொதப்புறோம் அண்ணா? என்னோடு இருக்கக்கூடிய உறவு சரியில்லை. எனக்குள்ள பேய்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கடவுள்கிட்ட போவேன்? பேய்கிட்ட தான் போவேன். கடவுள்கிட்ட போக முடியாது. ஸோ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸு, அந்த மரபணு, அந்த பண்பணு, அந்த ஜெனட்டிக்ஸ், சடுதி மாற்றங்கள், நம்ம என்சைம்ஸ், நம்ம சாப்பிடுற உணவுகள், நம்ம படிக்கின்ற லிட்ரேச்சர், நமக்கு சொல்லப்படுகின்ற எல்லா ஃபிலாசபி தத்துவங்கள் எல்லாமே செல்ஃபிஷ், கிரீடி, வயலன்ஸ். ஸோ இப்படி நம்ம உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வெளி உலகம் மட்டும் ஒரு மோட்சத்தை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பேய்களை முதல்ல விரட்டுங்க. அப்போ தான் நான் கடவுள்கிட்டயே போக முடியும். அப்போ தான் நான் அயலானையும் அன்பு செய்ய முடியும். அப்போ நான் படைப்புக்கிட்டையும் போய் அன்பு செய்ய முடியும். இங்கே ஏற்கனவே நானே ஒரு பெரிய தடங்களாக இருக்கிறேன். அதனால தான் திருவண்ணாமலை ரமண மகரிஷி, நான் யார், ஊமாய், அதுதான் ஒரு ஃபிலாசபி. அதை கேட்கறதுக்கு உலகமெல்லாம் மக்கள் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து சேர்றாங்க. ஊமாய் இயேசு மாதிரியே அந்த கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கே அந்த தேடல் இருந்தது. கடைசியாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் நான் யாருன்னு சொல்கிறீங்கன்ட்டு ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஸோ அதனால் கடவுளுக்கே அந்த தேடல் இருக்கும்போது மனிதனுக்கு எவ்வளோ பெரிய தேடல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகமெல்லாம் அந்த டாக்ஸ் கொடுக்க போவேன். அந்த 3 இன்ஸ்டிடியூட்டை பற்றி பேச, அதுதான் என்னுடைய வேலையை. 23 வருஷமாக நான் இப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 25 அந்த உருப்பட்ட விழா முடிஞ்ச உடனே சில்வர் ஜூப்ளி நான் பிஷப்கிட்ட போய் சொன்னேன், இதுக்கப்புறம் நான் மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகத்திலிருந்து படைப்பை மையமாக கொண்ட ஆன்மீகத்துக்கு நான் மாற போகிறேன். இன் அதர் வேர்ட்ஸ், பங்கு என்பது மனிதனுடைய முன்னேற்றம், மனிதனுடைய ஈடேற்றம், வேறு எதுவுமே கிடையாது. மற்ற பற்றி நம்ம ஒரி பண்ணோம். அந்த ஊரில் மலையை இடித்து தள்ளின்னு இருப்பான் கான்ட்ராக்டர், நம்ம குரல் கொடுக்க மாட்டோம். மரத்தை வெட்டி காலி பண்ணுவான், குரல் கொடுக்க மாட்டோம். அந்த ஏரியில் அசிங்கம் பண்ணுவானுங்க, குரல் கொடுக்க மாட்டோம். அதுதான் மனிதனை மையமாக கொண்டாங்க. மனுஷன் மட்டும்தான் சிறப்பு உயிரினம், அவன் மட்டும்தான் மோட்சத்துக்கு போகணும், மற்றவங்களாம் சேர்த்து சாவுப்பா. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இதுதான் 2000 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேத போதகம். நம்முடைய விசுவாசமும் அதுதான். மனிதனை விட்டு வேறு யாரையுமே நம்ம சேவ் பண்ணல. கடவுள் வந்ததே மனுஷனை சேவ் பண்ணுறது தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ளவை உயிரற்றவை கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் எழுதுகிறார் அருளப்பர் 3:16. கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால், மனிதன் மீது கொண்ட அன்பினால் என்று 2000 வருஷமாக நம்ம வாசித்து குளிச்சு போய் உலகம்ன்றது என்னான்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்னா இக்கலாஜிக்கல் எஜுகேஷன் வழங்கியிருக்கும். உலகம் என்றால் அபயாட்டிக் அண்ட் பயாட்டிக்.
அதாவது நான் லிவிங் அண்ட் லிவிங், உயிரற்றவை உயிர் உள்ளவை, அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. உலகம் என்றாலும் அண்டம் என்றாலும் காஸ்மோஸ் என்றாலும் ரெண்டே ரெண்டு தான் இங்கே இருக்கு. ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். விளங்கல? உலகம், கடவுள், உலகின் மீது. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, எல்லாவற்றையும் ரட்சணியம் பண்றதுதான் கடவுள் தனது சொந்த மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார். தெளிவாகிறது. மார்க் 16:15 எடுத்துக்கிடுங்க. சாட்டை அடி கொடுப்பார், சாட்டை அடி. உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். படைப்பு என்று சொல்லுகின்றது மனிதனும் அதில் ஒரு அங்கமாகிறான். இப்போ உலகம் என்று சொல்வது அதுவும் மனுஷன் உள்ள வந்துடுறான், ஸ்பெஷலா சொல்லல, எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இயேசுநாதர் இதுதாங்க உண்மை. இன்றைக்கு நம்ம 2000 வருஷம் ஆகி கூட அந்த வார்த்தைகளை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கல. எக்கலாஜிக்கல் எஜுகேஷன் இல்லாததுனால நம்ம இவ்வளவு கேவலமான ஒரு நிலவரத்தில் இந்த சுற்றுச்சூழல் மாசு, பருவநிலை மாற்றம், இப்பேற்பட்ட ஒரு கேவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு விலகதில் ரெண்டு, என்னுடைய வயசு இங்கே யாராவது இருக்கீங்களா? நான் 70 years old. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் பேர் 70. சூப்பர். ரெண்டு வேற யார் 70+? 3 பேர் இருக்கோம் பாருங்கள். நாங்கள் சின்ன வயசில் லூக்கா எழுதிய 2ஆம் அதிகாரம், ஐ திங்க் 11-12 வசனம், ஐ எம் நாட் ஷுவர். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதோ இயேசுநாதர் பிறக்கும்போது, இதோ படைப்புக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த வார்த்தை இருக்கும், படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்துள்ளார். படைப்புக்கெல்லாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல. கடைசியில் என்னாச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு, மனிதருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். கடவுளே, இது எங்க போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண? 3 டெக்ஸ்ட் தான் இருந்தது பைபிள்லயே, அதுல ஒருத்தர் திருடி விட்டாங்க. ஒன்று இப்போ இருக்கு, கடவுள் உலகின் மீது கொண்டு அனுப்பினார், அது ஒன்று தான் இருக்கு சென்டர். 3:16 அண்ட் ரெண்டாவது டெக்ஸ்ட்டும் மார்க் 16:15 இருக்கு. இது ரெண்டு தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றும் இந்த ஆர்கியூ பண்ணோம்னா. ஆனால் அதை சொதப்பிட்டாங்க. மாண்டிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறோம் கிடையாது. ஏங்க 73 வயசு எனது கூட பிறந்தவர்களே, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த வசனத்தை? ஏதோ அந்த சாமியார்களே சொல்லுவாங்க அந்த பிரசங்கத்தில், இன்றைய தினம் நற்செய்தி, படைப்புக்கெல்லாம் நல்ல செய்தியை அறிவித்தார்கள் அந்த சமணசானவர்கள். பெத்லகேமிலே இயேசுநாதர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தாடியை எடுத்து பேசுவாங்க அந்த காலத்தில். அப்பேற்பட்ட ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. எங்கெங்க போச்சு? ஒரு அருமையான மெசேஜை எதுக்குங்க நீங்கள் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், மனிதனை மையமாக கொண்ட அந்த நிலவரத்துக்கு ஏன் எடுத்துன்னு விட்டீங்க? அது படைப்பை மையமாக கொண்ட ஆன்மீகம். இந்த 3 வசனமுமே இந்த 4 என்சிக்லிக்கல் திருத்தந்தை அதை தான் கொண்டு வர்றார். திருப்பி படைப்புக்குத்தான் நாம் நற்செய்தி கொடுக்க வேண்டும். எல்லா என்சிக்லிக்குள்ள மெசேஜ் அதுதான், மனிதன் ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, டிலெக்ஸிட் நோஸ்ன்றது நான் யார், நான் யார், அதுதான் கேள்வி. ஸோ நான் அதை படிச்சுட்டு பிஷப்ஸ் சொன்னேன், ஆஸ்திரேலியா பிஷப்ஸ் கிட்ட என்ன சொன்னேன்னா, ஐயா இந்த 3த்தையும் ஒழுங்காக கீப்பப் பண்ண முடியல, ஏன்னா எனக்குள்ள பிசாசம் இருக்கு. என்ன முதல்ல காப்பாற்றிக்கணும்? ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப், அதுதான் ஃபர்ஸ்ட். ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப். ஒவ்வொருத்தருக்கும் அந்த உறவுல நிறையா இருக்கு. கோபம் இருக்கு, தன்னலம் இருக்கு, பேராசை இருக்கு, எவ்வளவு இருக்கு தெரியுமா நமக்குள்ள. இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அதை முதல்ல சொல்லி தொலைங்க, சொல்லுங்க திருத்தந்தைகிட்ட சொல்லி அந்த அமெரிக்கன் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஸ்திரேலியா அவங்க மெசேஜ் அடித்தாங்க. மலேசியன் பிஷப்ஸ் அவங்க அடித்தாங்க. இந்தியன் பிஷப்ஸில் ஒரு சில பேர் நான் அனுப்பினேன். கடைசியாக இந்த என்சிக்லிக்கல் எழுதும்போது டிலெக்ஸிட் நோஸ் 2024 தான் அவர் வெளியிட்டார். ஒரு 6 மாதம் முன்னாடி என்னுடைய பேப்பர் அங்கே ஃபாதர் போஸ்கோ ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், இந்த சென்னையில் இருந்தார் போஸ்கோ, ஜான் போஸ்கோன்னு சொல்லி. அந்த ஃபாதர் இப்போ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எழுதி நான் அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணார், பர்சனல் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அந்த ஃபோட்டோலாம் இதில் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். உடனே நான் எழுதின அதே எழுத்துக்களை
பேராகிராஃப் நம்பர் 8, எட்டாவது திலக்ஷித் நோஸ் 8வது பத்தியில் எழுதியிருக்காரு. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அதை படிச்சிங்கன்னா. உங்களுக்கு அது மட்டும் நான் படிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதை கவனிங்க. அந்த எழுத்து மடல் எழுதுறது என்னது, இந்த சேக்ரெட் ஆர்ட் ஆஃப் ஜீசஸ், அதுதான் அவர் எழுதிக்கிட்டு இருந்தார். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, திரு இருதய அந்த பக்தி, அதை பற்றி தான் அவர் அதில் எழுதிக்கிட்டு இருந்தார். அவருடைய ஹார்ட்டை பற்றி, கடவுளுடைய ஹார்ட்டு எவ்வளவு தூய்மையாக இருக்குது. அது மனுஷ ஹார்ட்டு கிடையாது, அது கடவுள் ஹார்ட்டு. ஈவலுக்கு அங்கே இடம் இல்லை. அவர் எழுதும்போது என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ட்டை மட்டும் நினைக்கல, கடைசியாக மாற்றுறாரு. அந்த எழுத்து மடலையே இதை பார்த்துட்டு, நான் எழுதியிருந்தேன் இல்லையா, 3 கொடுத்தீங்க, எங்களால் முடியல, முதல்ல இதை சொல்லுங்க. கரெக்டாக அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்து மடலுடைய தலையெழுத்தையே மாற்றிடுறாரு. மாற்றி ஒரு ஆர்ட்டை பற்றி நான் பேசல, 800 கோடி ஆர்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்றாரு, அந்த ஹார்ட்ல தூய்மைதான் இருக்கிறது, அதனால தான் சேக்ரெட் ஹார்ட்னு சொல்றோம். இந்த ஹார்ட்ல திருட்டுத்தனம் இருக்கு, செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, நல்லதும் இருக்கு, தூய்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆகவே அந்த தீமையிலிருந்து நாம் அந்த நன்மைக்கு வருவது தான் இந்த சேக்ரெட் ஹார்ட்டுடைய மெசேஜ் என்ற கருத்தை தெளிவாக அடைகிறார். நீங்கள் 8 அப்புறம் பற்றி எனக்கு நேரம் இல்லை, நான் 6:30 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இது பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு பிரேக் ஒன்று வேணும் நடுவில். இப்போ இன்னும் 15 மினிட்ஸ் நான் பிரேக் இருக்குது இல்லை, ஐ வில் கிவ் யூ த பிரேக். உங்களுக்கெல்லாம் நிறைய நான் ஓவர்லோட் பண்ணக்கூடாது, லைட்டாக உங்களுக்கு நான் சொன்னால் போதும். நீங்கள்லாம் தெளிவானவங்க, வெரி ஸ்மார்ட் பீப்புள். உண்மையாகவே நீங்கள் இதை படிக்கணுன்ட்டு வந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஒரு நியூ எவாஞ்சலைசேஷனை கொண்டு போக முடியும். 2000 நாங்கள் சொதப்பிட்டோம், ஒன்றும் கிடையாது, பிளாக் ஆயிடுச்சு. நீங்கள் தான் இதுக்கப்புறம் கொண்டு போக முடியும். ரைட்டிங், அதுதான் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து தான். சினடாலிட்டி அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் தான் செய்ய முடியும். சரி, எங்கே இருந்தோம் நம்ம? சேக்ரெட் ஆர்ட். ஸோ நம்ம இதயத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தான் மாறணும் அப்படின்னு சொல்லி அதில் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன எழுதியிருக்காருன்னா, இதயம் கடவுள் நம்மளை உருவாக்கும் போது இறைச்சாயல் மனிதனாக உருவாக்கினார். பைபிள் அதானே சொல்லுது, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தனது சாயலாக மனிதனை படைத்தார். இறைச்சாயல் மனிதன், இமேஜ் ஆஃப் காட். லத்தீன்ல இமாகோ தேய் என்று சொல்வார்கள், தமிழ்ல இறைச்சாயல் மனிதன், இங்கிலீஷ்ல த இமேஜ் ஆஃப் காட், லத்தீன்ல இமாகோ தேய். இப்போ இந்த எழுத்து முறையில் இவர் எழுதிக்கிற ஸ்டைல் பார்த்தா நம்ம ஹியூமன் ஸ்பீஷிஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அது பழைய ஏற்பாட்டில் இமேஜ் ஆஃப் காட்ன்ட்டு நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இயேசுநாதர் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், நம்ம சிலுவையில் போட்டு சாவடிச்சோம், உயிர் எழுந்தார், மேலே போனார், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது ரட்சணியத்தில். ஸோ நவ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய வருகையால் நம்ம அந்த சேக்ரெட் ஆர்ட், தமிழ் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம இயேசுநாதருடைய திரு இதயமாக இந்த மனிதன் மாறி இருக்கிறான் என்ற ஒரு கருத்து. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், ஈஸியாக இருக்கும். We are no more image of God, we are the image of the sacred heart. அதுதான், we are the image of the sacred heart. அப்போ மனுஷன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறான். அதே இதில் இல்லை, ஆனால் வெளியே பார்த்தா அது மாதிரி நமக்கு தெரியல, பட் போப்புக்கு தெரியுது. We have progressed a little bit. We have become the image of the sacred heart. ஸோ இன்றைக்கு நமக்குள் இருக்கின்ற அந்த தீமைகளை விலக்கினால்தான் நம்ம மற்ற 3 உறவுகளையும் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். இதுதான் பிளாக்கே. ஸோ நான் பெருமைப்படுகிறேன். அந்த 8வது பேராகிராஃப் அவர் எழுதியிருக்கார் பாருங்க, ரமண மகரிஷி எழுதின மாதிரி இருந்திருக்கும்.
நம்ம யாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம யாரால செய்யப்பட்டோம்? வருஷம் ஒரு 10 கேள்விகளை எழுதியிருக்காரு. இன் அதர் வேர்ட்ஸ், கிளீனாக நம்ம எக்ஸாமினேஷன் கான்ஷியஸ், நம்ம யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போக போகிறோம். 3 கொஸ்டின் முன்னாடி கேட்டோம் பாருங்க. எங்கேருந்து வரணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம். அது 3 தானே. இன்னைக்கு கூட அந்த கேள்விக்கு எல்லாரும் வந்து போனாங்க, ஆனால் பதில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக யாருமே இல்லை. இன்னும் அதே தான் கேட்டுக்கிட்டு. ஸோ அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாரை முதல்ல கண்டுபிடிங்க. நீங்கள் உங்களை தூய்மையாக்குங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தையே மாற்றலாம். நமக்குள்ளே இல்லாத எதுவுமே இல்லையே. அதைத்தான் இன்றைக்கு நியூ ஹியூமனிசம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 என்சிக்ளிகளுமே இப்போ நான் பேச போகிறது எவாஞ்சலைசேஷன் நம்ம பண்ணும்போது மனித தன்மை, அதாவது புதிய மனித நேயம், புதிய மனித நேயம் நம்ம தான் மாற்ற முடியும். விளக்குதா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே, இந்த COVID-19 நடந்தப்போ இந்த 4 விஷயங்கள் நம்மளை காப்பாற்றணுன்ட்டு டெலிவிஷனில் பார்க்குறீங்க, இன்டர்நெட்டில் பார்க்குறீங்க. என்ன 4? பாலிட்டிக்ஸு, அரசியல்வாதிகள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. 2 மதங்கள் நம்மளை காப்பாற்ற போகுது. 3 பொருளாதாரம் நம்மளை காப்பாற்ற போகுது. 4 விஞ்ஞான தொழில்நுட்பம் நம்மளை காப்பாற்ற போகுது. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக டெலிவிஷன் ஃபுல்லாக அதான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ஷுவராக அவங்க தான் நம்மளுக்கு வளர்ச்சியெல்லாம் கொடுப்பாங்க, முதிர்ச்சியை கொடுப்பாங்க, நம்ம பெரிய ஆளாக வரலாம் சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் கோவிட் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. என்னாச்சு? அவ்வளவு மருந்து மாத்திரை வச்சிருந்தீங்களே, விஞ்ஞான தொழில்நுட்பம் எவ்வளவு வச்சிருந்தீங்க? ஒரு ஆளை காப்பாற்றுனீங்களா? விஞ்ஞான தொழில்நுட்பம் 2 அவ்வளவு பணம் வச்சிருந்தீங்களே, பொருளாதாரம் பற்றி பேசுறீங்க, வளர்ச்சியை கொடுக்கும் போது நம்மளெல்லாம் காப்பாற்றிடும், வேற எதுவும் வேணாம். பொருளாதாரம் அவ்வளவு பணம் இருந்தோம், ஒருத்தரை காப்பாற்ற லாக்டா. மதங்கள், எல்லா மதத்தவர்களும் நாங்கள் உங்களை காப்பாற்றிடுவோம், என்கிட்ட வாங்க, உங்களை நாங்கள் வந்து அழிய விட மாட்டோம், யாராவது பேசினாங்க. ஆனால் மதத்தலைவர்களே போய் லாக்கப்பு போயிட்டாங்க. நம்ம போகிற கோயிலும் லாக்கப் பண்ணாங்க. 4வது பாலிட்டிக்ஸ். துண்டை காணும், துணியை காணுன்ட்டு அவன் கட்சி துண்டெல்லாம் தூக்கி போட்டு எங்கேயும் மக்களில் போய் உட்காந்துருக்குறான். ஒரு அரசியல்வாதியும் வெளியே வரணும். பாருங்க, இந்த 4 தான் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 தான் அவங்கள காப்பாற்றும். நம்ம திருப்பி சொல்ல முடியல. பாருங்க, நம்ம சொல்ல ஏயா முதலே 3 வருஷம் நாங்கள் பார்த்தோம், எங்கே காப்பாற்றுனீங்க? இப்போ மறுபடியும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். திருத்தந்தை என்ன சொல்றாரு? தைரியமாக சொல்றாரு. 54வது பத்தி, நாம் அனைவரும் சகோதரர்களே, ஆல் பிரதர்ஸ். இன்னும் போய் நான் பேசுகிறேன். ஆல் பிரதர்ஸ் 3வது என்சைக்ளிக்கல் நம்ம பேச போகிறோம். சரியா? ஆல் பிரதர்ஸ் 54வது பேராப்பில் சொல்கிறாரு. அப்போ யார் தெரியுமா காப்பாற்றினா? இந்த 4ல் ஒரு மனிதன் மற்ற மனிதனை காப்பாற்றினான். மனித நேயம் தான் காப்பாற்றியது. அந்த ஹாஸ்பிட்டலில் அசிங்கம் இருக்கு, அதை போய் பெருக்கி எடுத்து அவன் மண்டை மேலே வச்சுக்கிட்டு கூட எடுத்துக்கிட்டு வெளியே போனானே, அவன் மேலே ஒழுங்கும். அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணானே அவன், அந்த இன்ஃபெக்ட் ஆனவங்களை தைரியமாக வண்டி வச்சுக்கிட்டு ஓட்டினான் பாரு அவன், கடை திறந்து பின்னாடி இருந்து விற்றான் பாரு, மருந்து கடையோ இல்லை மளிகை கடையோ. ப்ளஸ் டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, ஃபாதர்ஸ், அவஸ்தை கொடுக்க போனவங்க, சிஸ்டர்ஸு. ஸோ ப்ளஸ் எத்தனையோ ஊழியர்கள், அவங்கெல்லாம் அட்ரஸே கிடையாது, ஏழைகள். அந்த ஏழைங்க தான் அந்த துணியெல்லாம் எடுத்து போய் எரிச்சாங்க பாரு. கடைசியாக அந்த பணத்தெல்லாம் எடுத்து போய் எரிச்சாங்க பாரு. டெக்னாலஜியாக காப்பாச்சு, பொருளாதாரமா, மனிதநேயம், மனிதனை அவ்வளவு பவர் இருக்கிறது. அந்த இறைச்சாயல் மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த சேக்ரெட் ஹார்ட், we are the image of sacred heart. அந்த மனிதனுக்கு ஒரு புது தெம்பு இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்கின்ற கருத்தை அவர் நமக்கு சிறப்பாக சொல்லி வைத்திருக்கிறார் இந்த முதல் என்சைக்ளிக்கல். சரியா? ஏற்கனவே இதுவே போதும் அந்த இன்ட்ரடக்ஷன். இது மேலே போனால் சொதப்புவேன், நானே சொதப்புவேன். நானே இப்போ கொஞ்சம் அதை பற்றி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு தெளிவாக ஹோல் எனக்கு தெரியும், பட் டீட்டெயிலாக போனோம்னா நிறையா இருக்குது, எனக்கு டைம் இல்லை. 2 லூமன் ஃபிடெய், நமது
கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவு லூமன் ஃபிடே. இப்போ நான் வரிசையா வரேன். திலெக்சிக்னோஸ் நம்மோடு கொண்டுள்ள உறவு. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப். மை செல்ஃப் ஆல்சோ போடலாம். அது தெளிவாக சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப். சரியா? ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் வித் காட். இதுல ரெண்டு வழியை காட்டுறாரு யார் திருத்தந்தை பிரான்சிஸ். ரெண்டு வழி. ஒன்று பிலீஃப், ரெண்டு சீக்கிங், தேடல். ஏன்னா ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று சொன்னதை அப்படியே நம்புவாங்க. வெள்ளக்காக்கா பறக்குதா? ஆமாம் சாமி பறக்குது. அது கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ஃபேமஸ் தத்துவ இயலார் ஜெர்மன் நீட்சே, ஃப்ரெட்ரிக் நீட்சே, அவர் தான் சொன்னார் கடவுள் செத்து போயிட்டாரு, கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பனே மினிஸ்டர் தான், சாமியார், ஏமாற்றத்தில் அவரை அடிக்க முடியாதுன்ட்டு அவரே வெளியே வந்து விலாசத்தில் எழுதி அழித்தார். அவர் அவங்க தங்கச்சிக்கிட்ட சொன்னார், அது பேர் மார்கரெட். மார்கரெட், உனக்கு நிம்மதி வேணும்னா அந்த சாமியாருங்க சொல்கிறத கேளு. நிம்மதி வேணும்னா இம்மீடியட்டாக பீஸ்ஃபுல் மைண்ட் வேணுமா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு தொலை, நிம்மதியாக இருக்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் கடவுளை தேடணும். ஒருத்தர் கண்டுபிடிச்ச கடவுள் இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது. அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு நீ அவர் தான் கடவுளை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னால் முடியாது. நம்ம தான் தேடணும் கடவுளை. ஸோ சீக்கிங். அதனால் திருத்தந்தை அதில் என்ன தெரியுமா எழுதுறாரு? பிலீஃப் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் சீக்கிங் என்ற வார்த்தை எழுதியிருக்காரு. பிலீஃப் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் சீக்கிங். தேடுறவங்களுக்கு பிலீஃப் ஒத்து வராது, பிலீவ் பண்ணுறவனுக்கு தேடுறது ஒத்து வராது. ரெண்டும் வேற வேற கம்பார்ட்மெண்ட். ஒன்று ஈஸியாக, இன்றைக்கு நம்ம சாமியாருங்கள்லாம் நாங்கள் பங்களா வச்சுருக்கோம், நாங்கள்லாம் பெரிய டைட்டில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ரிஸ்க் ஜோன் போகவே மாட்டோம், கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் தேடல் என்பது அந்த கடவுளுடைய கான்செப்டையே அவங்க என்ரிச் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ திருச்சபை சொல்கிறத நான் நம்பலைன்னா நான் வந்து புரட்சிவாதி அனுவாங்க. அவர் பிஷப் சொல்கிறதே கேட்க மாட்டார், திருச்சபை சொல்கிறதெல்லாம் அவர் நம்ப மாட்டார், ஏன்னா அவருக்கு நம்பிக்கை கிடையாது, அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் அவரும் தேடுறாரு கடவுளை. இவங்க சொல்கிற கடவுளை அவர் ஒத்துக்கல. கடவுள் இருக்காரு, ஆனால் இவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கல, ஆனால் கடவுள் இருக்காரு. அந்த உண்மையான கடவுள் யாருக்கு நான் கண்டுபிடிச்சி தான் தெரியும். அது அனுபவத்தின் மூலமாக தான் வரும். நோட் காட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரிஸ்க் இருக்குது. உங்களை வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க, விறக்கட்டையில் போட்டு எரிச்சிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக நீ அந்த அனுபவத்தை கண்டுபிடிச்சி போட வந்து சொல்கிறப்பாரு, அதுதாங்க பெஸ்ட்டு. அந்த அனுபவத்தை நீ சொல்லும்போது அந்த கடவுளுக்கே மகிமை வருகிறது, சிறப்பு வருகிறது. அந்த பிலீஃபை நம்புறாங்க பாரு, அவங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கிறது. ஏனென்றால் இந்த சீக்கர்ஸ் தான் போய் கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமை நமக்கு கொடுக்குறாங்க. ஆகவே ரெண்டு வகையான மக்கள் இருப்பது. இப்போ இந்துயிசம் ஆல்சோ சீக்கிங். மற்ற மதங்களும் சீக் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். வழங்குதா? திருத்தந்தை பிலீஃப் தான் கரெக்டு, சீக்கிங் தப்புன்னு சொல்லலை. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. சீக் பண்ணுறவெல்லாம் தப்பு, பிலீவ் பண்ணுறவன் தான் ரைட்டு, அது அவன் எழுதலை. ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கான், மற்றவன் ரிஸ்க் ஜோனில் இருக்கான். ஸோ ரிஸ்க் ஜோனில் இருக்கிறது இன்னைக்கு கூட பழைய ரிலிஜன்ஸ் எல்லாம் இன்னும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்கள ஹார்ஷாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் சொன்னோம், அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டேன், எக்ஸ்ட்ரா எக்லேசியம், நுல்லா சலூஸ், திருச்சபைக்கு வெளியே இது சால்வேஷன் கிடையாது, அதெல்லாம் நம்ம ரொம்ப க்ரூடாக பேசணும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு அந்த மதங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அவங்களும் உண்மையான கடவுள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் ஒரு நாளைக்கு அவங்களும் என்ரிச் பண்ண போகிறாங்க. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே நம்ம பிலீஃபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு தேடல் தான். அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். யாருமே நம்ம கண்டம் பண்ணல. எல்லா மக்களும் கடவுளுடைய பிஸ்னஸ் தான் வேலை பண்ண, ஒரே மாஸ்டர் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளக்குதா? சொல்ல போனால் அந்த பிலீஃபில் இருக்கிற ரிட்டையர் ஆனவங்க, இவங்க இன்னும் சர்வீஸில் இருக்காங்க. அப்படி தான் நான் சொல்ல முடியும். செயிட் பண்ணுறவங்க சர்வீஸில் இருக்காங்க, மற்றதெல்லாம் ரிட்டையர்ட் கேஸு. ஓல்டு ஹோமில் நிம்மதியாக
பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. வளருதா? லூமன் ஃபிதேகி சின்ன எழுத்து மடல் 88 பத்தி தான். 2 நாளில் நீங்கள் வாசிக்கலாம். கடவுளே நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. என்ன எழுத்து மடல்! அவர் என்ன தெரியுமா எழுதுறாரு? ஃபர்ஸ்ட்டு ஃபெய்த் வந்து இயரிங் கேட்குற. அபிரகாம் கூப்பிட்டார், இயரிங். அப்புறம் பார்க்கறது, கடவுளை பார்க்குறாங்க, அப்புறம் அனுபவிக்கிறாங்க, அப்புறம் அதை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆனால் ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு தலைமுறை பார்க்கும், கேட்கும், இன்னொரு தலைமுறை பார்க்கும், இன்னொரு தலைமுறை அனுபவம். கடவுளையே நம்ம பார்த்தோம், 2000 வருஷம் முன்னாடி தொட்டோம், அவரோட பேசணும், சாப்பிட்டோம், டான்ஸ் போட்டோம். ஸோ ஒரு தலைமுறை அதை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லூமன் ஃபிதேயில் எல்லா மக்களும், இந்து மக்கள் கூட வர்றாங்க, கேட்டாங்க. ஓ, கடவுள் வார்த்தையை கேட்குறாங்க. அபிரகாம் மட்டும் இல்லை, கேட்டாங்க. இன்றைக்கு எவ்வளவு நல்லா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இன்டர்கிரேல் எக்காலஜி, கம்பார்ட்மெண்ட்டாக இல்லை. இந்துயிசம், முஸ்லீமு, கிறிஸ்தவ கம்பார்ட்மெண்ட்லைஸ் கிடையாது. எல்லாமே ஒரே ரவுண்டில் தான் இருக்கும், ஒரே போர்டில் தான் இருக்கும். ஸோ எல்லா மக்களையும் ஒட்டுமொத்தமாக கடவுளுடைய பிள்ளைகளாக, அந்த கடவுளை தேடுற ஒரு இனமாக மனித இனத்தை காட்டி இருப்பது ஒரு சிறப்பான அம்சம். ஸோ 2 எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது. நம்ம காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வாங்க, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம்.